நேற்று தைப்பூசம் நைட்டு எனக்கு சாப்பாட்டு வேலையில் எங்கள் ஊர் முருகர் கோவிலில் வந்து பூஜை அன்னதானம் போடுறேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் டைமில் 2 வீட்லேயும் விளக்கு வச்சு சாம்பிராணிலாம் காமிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6:45 டைமில் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். ஒரு சின்ன மலை மேலே இருக்க முருகன் கோவில் தான். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். காட்டு வழி பாதை மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் கோவில் வந்து வேலை நடந்துட்டுருக்கு, கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் சாமி வந்து தனியாக தான் வச்சுருந்தாங்க. சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு அன்னதானமும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நைட்டு வந்து வேலையை முடிச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்களுக்கு இந்த லீவ் டைமில் தான் காலையில் சாப்பாடு தனியாக மதிய சாப்பாடு தனியாக செய்கிற டைம் கிடைக்குது. நேற்று பணியாரம் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி அரிசி மாவில் வந்து புட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கும் பாப்பாவுக்கும் புட்டு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு சாப்பாடு வச்சு சுரக்காய் குழம்பு, பொரியல், ரசம், தயிர் எல்லாமே வச்சாச்சு. அவங்க காலையில் அதே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ புட்டுக்குழலை வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. பாப்பா தாளித்து சாப்பிட்டா எனக்கு நாட்டு சர்க்கரையோடு தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.